ஏரலைச் சேர்ந்த சமூக சேவகர் ஜெயபாலன் இவரது தொடர்ச்சியான சமூக சேவையை பாராட்டி ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தின் இலங்கை கல்லூரி சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1992 ஏற்பட்ட பெருவெள்ள பேரழிவின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக சேவையில் ஈடுபட்டவர் ஜெயபாலன். குறிப்பிட்ட காலம் உயர்நிலை பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். குறிப்பாக திருச்செந்தூர் அருகே உள்ள அமளி நகர் கடற்கரை பகுதி மக்களுக்காக அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டும் என்ற நோக்கில் எவ்வித ஊதியமும் இன்றி ஆசிரியராக பணியாற்றினார். பின்பு முற்றிலும் சமூக பணியில் தன்னை இணைத்து கொண்டார். கடந்த 2015 முதல் 2018 வரை 3 ஆண்டுகள் மாவட்ட சிறைச்சாலையில் அலுவல் சாரா பார்வையாளராக அரசால் நியமிக்கப்பட்டு சிறைவாசிகளுக்கு தொண்டாற்றினார். 2017 முதல் 2020 ஆண்டு வரை மத்திய அரசின் தென்னக ரயில்வே கோட்டத்தில் பயனாளிகள் ஆலோசனை குழு உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். தற்போது தாமிரபரணி மீட்பு பணியோடு ஆழ்வார்திருநகரி ஊராட்சி ஒன்றிய அனைத்து பள்ளிகளின் சத்துணவு கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார். தமிழக முதல்வருடைய காலை உணவு திட்டத்திலும் கண்காணிப்பு பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட 2011 முதல் இதுவரை தொடர்ச்சியாக ஆற்று தூய்மை பணி, சுகாதார விழிப்புணர்வு பணிகளை திறம்பட செய்து வருகிறார். ஏரலில் தனி ஒரு மனிதனாக நின்று பொதுமக்களின் தேவைகளுக்காக அரசை அணுகி நிறைவேற்றி வருகிறார். அடிப்படை வசதிக்கான அகிம்சை போராட்டங்களையும் நடத்தியுள்ளார். மேலும் கிராமப்புற வளர்ச்சிக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற பாடுபட்டுள்ளார். இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கும் விழா சென்னையில் உயர்நீதிமன்ற நீதியரசர் அக்பர் தலைமையில் நடைபெற்றது. ஐரோப்பிய பல்கலைக்கழக கல்லூரி நிர்வாகி டாக்டர் ரஷ்மி ரூமி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். சமூக ஆர்வலர் ஜெயபாலன், அவருடைய மனைவி சகாய கெலினால் மற்றும் அருட்சகோதரி சகாய கம்பென்டின் அருளாளர் டேவிட் இஸ்மாயில் புகாரி, நாகூர் மீரா நாசிரியை ஜோஸ்பின் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஏரலில் மும்மதத்தினர் முன்னிலையில் பல்வேறு அமைப்பினர் சார்பில் பாராட்டு விழா ஏரலில் நடைபெற்றது. விழாவிற்கு தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க துணை தலைவர் அந்தோணி குருஸ் தலைமை தாங்கினார். சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில் பரம்பரை அக்தர் கருத்தபாண்டியன், புனித சூசையப்பர் ஆலய பங்குத்தந்தை ரவீந்திரன், முகைதீன் ஜுமா பள்ளிவாசல் இமாம் முகமது இர்ஷாத், சிஎஸ்ஐ சேகர குரு கிஞ்சிலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் ஐகோ வரவேற்று பேசினார். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க மாவட்ட துணைத் தலைவர் நெப்போலியன் நன்றி கூறினார்.